ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எண்ணெய் நெய்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் இல்லை, டின்னராக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதில் உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸ் கூட நம்ம வந்து எண்ணெயில் வதக்கலை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நான் வந்து 250 ml கப்பில் தான் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துருக்கிறேன். இப்போது அரிசி மாவு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியாக இருக்கணும், நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். நம்ம வந்து இடியாப்பத்துக்கெலாம் மாவு பிசைஞ்சு எடுப்போம்ல, நல்லா சுடு தண்ணி சேர்த்து அதே மாதிரி தான் இந்த மாதிரி சுடு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி சூடாக சேர்க்குறதுனால மாவு ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கையை வச்சு இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு கேரட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கேரட்டை துருவி கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கேப்சிகம், அதில் பாதி தான் எடுத்துருக்கிறேன், அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா தக்காளி பழம், அதுவும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள். வத்தல் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு வந்து கடலை மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா ஒருக்கா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கிற அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் சேர்த்துருக்கிற தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணி தான். நீங்கள் இதில் சேர்த்துருக்கிற கடலை மாவுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இருக்கணும். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கலந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கடலை மாவு சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே அரிசி மாவு வந்து பிசைஞ்சு உருட்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதிலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரோலிங் பின் வச்சு நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த சப்பாத்தி கல்லோ இல்லை சப்பாத்தி கட்டையிலேயே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரோல் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே உள்ள வைக்க ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரோல் பண்ணும்போது கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி அப்ளை பண்ணும்போது அந்த ஓரங்களில் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த சென்டரில் மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்களில் கொஞ்சம் கேப் வர மாதிரி பார்த்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணி எடுக்கும்போது நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா நல்லா கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒருக்க உருட்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக அந்த 2 எட்ஜஸும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள மாற இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இல்லை நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை, இல்லை சேர்த்துருக்கிற ஸ்டஃபிங்ஸும் நம்ம வந்து வதக்கலை. ரொம்ப சிம்பிளாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இது போலவே நம்ம இன்னொரு பகுதி இருந்தெல்லாம் அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல் உள்ள பிளேட் எடுத்துருக்கிறேன். அதுலேயும் ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ நமக்கு டீமோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோலை வச்சிடலாம். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா உள்ள ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பிளேட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு சூப்பராக இருக்குதுன்னு. உள்ளே வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்ஸும் நல்லாவே வெந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கூட பெரிய சைஸாக வேணா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சூப்பராக இருக்குதுன்னு. ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். இல்லைனா கொஞ்சமாக எண்ணெயில் தாளிச்சிட்டு அதில் கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து ஒருக்கா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஆயில் எதுவுமே இல்லாமல் தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.